நீங்கள் மீண்டும் கட்டப்படுவீர்கள் என்னும் இந்த தேவனுடைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 9வது அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, செத்த கிரியைகள் மனச்சாட்சியில உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது ஜீவனுள்ள தேவனுக்கு செய்கிற ஊழியத்தை இந்த செத்த கிரியைகள் அர்த்தமற்றதாக்கி விடுகிறது. அதாவது பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய தீங்கானவைகள் உங்களோட மனச்சாட்சியில இருந்து அவைகள் செத்த கிரியைகள், ஒன்று பிரயோஜனம் இல்லாத வேலைக்கு உதவாத காரியம் என்கிறது போல இருக்கிற சில காரியங்கள், சில கேள்விகள், சில பதில்கள், சில காரியங்கள் இப்படியாய் உங்களுக்கு இருக்கலாம். இன்றைய நாள்ல இந்த செத்த கிரியைகள் மனச்சாட்சியில இருக்கும்போது ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வது எப்படி என்று கேட்கப்படுகிறது. ஆனால் இந்த செத்த கிரியைகளோட அநேகர் இன்றைக்கு தேவனுக்கு ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். இந்த ஊழியத்துக்கு பேர் செத்த கிரியைகளின் ஊழியமாயிருக்கிறது. இந்த செத்த கிரியையின் ஊழியத்தில் இருந்து ஒரு மனிதன் விடுதலையாக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அந்த மனிதனை கழுவி சுத்திகரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க செய்கிற ஊழியம் மனச்சாட்சியில செத்த கிரியைகளை வைத்து கொண்டு நீங்கள் ஊழியம் செய்கிறீங்களா? பழைய கசப்புகள், பழைய பகைகள், பழைய விரோதங்கள், இன்னும் பிறரை மன்னிக்காத காரியங்கள், பழி வாங்குற காரியங்கள், விரோதங்கள், இப்படிப்பட்ட காரியங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு செய்கிற ஊழியம் செத்த கிரியைகளின் ஊழியமாயிருக்கும். அந்த ஊழியம் செத்த ஊழியமா இருக்கும். அந்த ஊழியத்தினுடைய எஜமான் சாத்தானாய் இருப்பானே அன்றி இயேசு அல்ல. ஆகவே இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதன் அவனுடைய மனச்சாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகளை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் அவன் கழுவி தன்னுடைய மனச்சாட்சியை சுத்திகரித்து கொள்ள வேண்டும். குற்றமுண்டு குற்றம் இல்லை என்று உங்களோட மனச்சாட்சி உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லுகிறது போல உங்களோட மனதுல நீங்க செய்கிறது தீமை என்று தெரிந்தாலும் அது நல்லதென்று சொல்லி நீங்க வாதிடுவீங்க. அப்படித்தான் ஊழியத்தில் இன்றைக்கு அநேக காரியங்கள் நடக்கிறது. பாவத்தை செய்துவிட்டு அதுக்கு சில காரியங்களை ஆதாரமாக காட்டி தாவீது பாவம் செய்யவில்லையா என்று சொல்லி தானும் பாவம் செய்யலாம் என்று வாதாடுகிறவர்கள் உண்டு. சிம்சோன் பாவம் செய்யலையா, நானும் செய்யலாம் என்று வழக்காடுகிறவர்கள் உண்டு. ஆபிரகாமும் சில திருமணங்களை செய்ததுனால நானும் செய்ய இயலாதா, சாலமோன் அப்படி வாழ்ந்தார் நானும் அப்படி வாழ இயலாதா என்று கேட்கிற அநேக குதர்க்கமான கேள்விகள் இருக்கிறது. இவைகள் எல்லாம் உங்களோட உள்ளத்திலிருந்து உண்மையாகவே வாஞ்சையோடு வருமானால் இவைகள் எல்லாம் உங்களுக்குள்ளே ஒரு சித்த கிரியைக்குள்ளால் உங்களை கொண்டு சென்று உங்களை பாவத்துக்குள்ள விழுத்தி அந்த பாவம் உங்களுக்குள்ளே மனச்சாட்சியில் இருக்கிற செத்த கிரியையாகி அந்த பாவங்களின் நிமித்தம் நீங்கள் தேவனுக்கு அந்த பாவத்தோடு சேர்த்து நீங்க செய்கிற ஊழியத்துக்கு பேர் செத்த கிரியையின் ஊழியம். நீங்க நினைக்கலாம், ஆண்டவருக்காய் ஓடுகிறேன், பிரயாசப்படுகிறேன், கஷ்டப்படுகிறேன், நான் இவ்வளவு நேரங்களை செலவழிக்கிறேன் என்று நீங்க சொல்லலாம். ஆனால் நீங்கள் ரகசிய பாவங்களை செய்து கொண்டு ரகசியமான காரியங்கள்ல இருந்து கொண்டு நீங்க ஓடுகிற இந்த ஊழியத்தின் பயணம் செத்த மனச்சாட்சி காணப்படுகிறது. செத்த கிரியை உள்ள மனச்சாட்சியாய் காணப்படுகிறது. அது ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய உங்களை அனுமதிக்காது. ஆனால் நீங்க ஊழியம் செய்யலாம், ஆனால் அது அட்டூழியமாயும் மாறலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனுக்கு நீங்க ஊழியம் செய்ய வேண்டுமானால் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்களோட மனச்சாட்சியை கழுவி சுத்திகரித்து நீங்கள் அவைகளில் இருந்து விடுதலையாக வேண்டும். அதன் பிற்பாடுதான் நீங்க ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனச்சாட்சியோடு உங்களால் கடந்து செல்ல முடியும். இல்லாவிட்டால்
இன்றைய நாளில் உங்களோட குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், உங்களோட ஊழியமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் மனச்சாட்சியில அநேக செத்த கிரியைகளை வைத்து கொண்டு இதுவும் செய்ய முடியாது. மனச்சாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகளினால உங்களோட குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியாது. உங்களோட பிள்ளைகளோடு ஐக்கியப்பட முடியாது. உங்களோட நண்பர்களோடு ஐக்கியப்பட முடியாது. காரணம் என்னவென்றால் உங்களோட மனச்சாட்சியிலே ஏராளமான செத்த கிரியைகள் இருக்கிறது. இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுடைய செத்த கிரியைகளை கல்வாரி சிலுவையில சிந்தின என்னுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறேன். நீங்கள் அப்பொழுது பரிசுத்தமாவீர்கள். அப்பொழுது உங்களோட வாழ்க்கை சந்தோஷமாயிருக்கும். உங்களுடைய எல்லா காரியத்திலையும் ஒரு பரிசுத்தமும் தெளிந்த புத்தியுள்ள மனச்சாட்சியும் காணப்படும். உங்களோட ஊழியம் பரலோக தேவன் அங்கீகரிக்கிற ஊழியமாய் காணப்படும். ஆம் பிரியமானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்காய் ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். நீதியுள்ள பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிறவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, அவருடைய மனச்சாட்சியில ஏராளமான செத்த கிரியைகள், ஆண்டவரே, பழைய காரியங்கள் இருக்கிறதப்பா. அவைகள் ஒவ்வொன்றையும் இயேசுவே உம்முடைய கல்வாரி சிலுவையில நீங்க சிந்தின இரத்தத்தினால கழுவி பரிசுத்தமாக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று ஆண்டவரே 1 யோவான் 1:7 சொல்லுகிறது போல ஒவ்வொருவருடைய மனச்சாட்சியில் உள்ள செத்த கிரியைகளாகிய பாவங்களை உடைய ரத்தம் கழுவி சுத்திகரிப்பதாக. அப்பொழுது அவங்களோட உள்ளத்துல சமாதானம், பலன், விடுதலை உண்டாகும். அவங்களோட ஊழியத்துல ஒரு தெளிந்த புத்தியுள்ள மனச்சாட்சி வந்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யதாய் அவள் ஒவ்வொருவரை நீங்க தகுதிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காய் கோடி கோடி நன்றி அப்பா. எல்லா பிசாசனுடைய கிரியைகளை நீங்க அழித்து போட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவன் உங்களோட மனச்சாட்சியில் இருக்கிற செத்த கிரியைகளை அழித்து விட்டார். ஆதலால் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆமென்.